இதுதான் 2026ல விஜய்க்கு கிடைச்ச முதல் வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன முதல் வெற்றி அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல நம்ம பேச போறோம். விஜய் கட்சி பத்தி தான். முதல்ல இந்த 2026ல பெரிய பிரச்சனைனாலே நம்ம விஜய்க்கு என்னதுன்னா, இப்போ ஜனநாயகம் படம் தான். இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு இப்போ இன்னும் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனையை தரதே பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் இருக்கார்ல, அவர் இந்த புது கட்சி ஆரம்பிச்சார்ல, அதுலேருந்து தான் இந்த பிரச்சனை தந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கட்சி ஆரம்பித்தா மட்டும் போதுமா? இப்போது நம்ம ஓட்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக இப்போ எலெக்ஷன் டைமில் நம்ம போய் பூத்தில் ஓட்டு போடுவோம். இப்போது ஓட்டு போடும்போது, இப்போ எந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறோமோ, அந்த கட்சியோட சிம்பிள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம டிஎம்கேக்கு போடணும்னா, இப்போ அந்த ஓட்டு மிஷினில் பார்த்தீங்கன்னா, உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுவே நம்ம ஏடிஎம்கேக்கு நம்ம ஓட்டு போடணும்னா, அந்த இதில் பட்டனில் பார்த்தீங்கன்னா, ரெட்டை இலை சின்னம் கண்டிப்பாக இருக்கும். அதுவே நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம ஓட்டு போடும்போது, அதில் பார்த்தீங்கன்னா, விவசாய சின்னம் இருக்குல்ல, விவசாயி அவரோட சின்னம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டு போடுவோம். அதே மாதிரி நம்ம டிவிகே செயல்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சின்னங்கள அவங்க கேட்டிருக்காங்க. அதில் முதன்மை சின்னமா பார்த்தீங்கன்னா, விசில் சின்னத்த அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதன்மை சின்னமான விசில் சின்னத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்தல் ஆணையம் சைட்லேருந்து டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இந்த விசில் சின்னங்கிறது எவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும், இந்த சின்னத்தை வச்சு எவ்வளோ தேர்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சின்ன ஒரு விஷயமா நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் பேர் கேட்பீங்க, இந்த சின்னத்தில் போய் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த சின்னத்தில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமே இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்களே, அவங்க இருந்த உடனே பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சு, அது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் அந்த கட்சி பிரிஞ்சதை விட அந்த ரெட்டை இலை சின்னம் இருக்குல்ல, அது யாருக்கு அப்படின்னு தான் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கலவரமே போச்சுன்னே சொல்லலாம். ஏன் இப்போ நம்ம சீமான் அண்ணன் இருக்கார்ல, இப்போ அவரே எடுத்துக்கலாம். இப்போ அவரோட கட்சி சின்னம் இப்போ என்னவா இருக்குது கரண்ட்டாக விவசாய சின்னம் தான். ஆனால் அவருக்கே பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனில் இந்த சின்னத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சு. அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் எங்கேன்னு எனக்கு ஒழுங்காக தெரில, அந்த ஏதோ ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விவசாய சின்னத்தை அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவரால் அந்த சின்னத்தை வாங்க முடியல. அதனால் அவர் பார்த்தீங்கன்னா மைக் சின்னத்தில் தான் போன தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எப்படியோ போராடி பார்த்தீங்கன்னா அவர் அந்த விவசாய சின்னத்தை திருப்பி வாங்கிட்டாரு. உங்களுக்கு இதுலேருந்தே புரிஞ்சிருக்கும் இந்த சின்னங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, அந்த கட்சிக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் அவங்கள்ட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா கட்சி பேரை சொல்லுவாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி தலைவர் இருக்கார்ல, இப்போது எம்ஜிஆராக இருக்கட்டும், இல்லை கருணாநிதியாக இருக்கட்டும், அவங்க பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட சிம்பிள் இருக்குல்ல, ஒன்று ரெட்டை இலை இல்லை உதயசூரியன் இப்படி தான் சொல்லுவாங்க தவிர அவங்களுக்கு அந்த கட்சி பேர் கூட தெரியாது. இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஒரு கட்சின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு நம்ம விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. இந்த விசில் சின்னம் வாங்கினதுனால அவங்க கட்சிக்கு என்ன ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு விசிலுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போனாலும் நம்ம கேட்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா விசில் போர்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு தேட்டருக்கு போனால் கூட பார்த்திங்கன்னா அங்கே விசில் சவுண்டு இல்லாமல் ஒரு விஷயமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பஸ்ஸில் போனால் கூட பார்த்திங்கன்னா அந்த விசிலு அதெல்லாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம டிராஃபிக் போலீஸ் அவங்க கையிலையும் பார்த்திங்கன்னா விசில் அப்படி எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக விஜய் நடித்தார்ல கோட்டு படத்தில், அந்த படத்தில் கூட பார்த்திங்கன்னா விசில் போர்டு அப்படிங்கிற ஒரு பாட்டு கூட இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் டிவிகே சைட்லேருந்து விசில் சின்னம் தான் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ அதனால் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த பாட்டை இப்போ ரீட்ரெண்ட் ஆக்கிற கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இந்த டிவிகே இந்த விசில் சின்னம் எடுத்தாங்களே, அதனால் அவங்களுக்கு ப்ளஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் டே டு டே நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த விசில் சவுண்டுங்கிறது நம்ம எப்பவும் கேட்டுட்டு தான் இருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆனாலே இவங்க விஜய் ரசிகர்கள் அதை ஒரு கொண்டாட்டம் எவ்வளோ பெருசாக கொண்டு போவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த சின்னத்தை பார்த்திங்கன்னா விசில் சின்னமாக வேறு அறிவிச்சிட்டாரா, இன்னி இந்த விசில் சவுண்ட் எங்கே கேட்டாலும் அவங்க அலப்பறங்கிறது தாங்க முடியாதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க கஸ்தூரி இருக்காங்களே நடிகை, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம இந்தியன் 1ல கமலுக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தெரியாதவங்களுக்கு நம்ம பிக் பாஸ் சீசனில் கூட ஒரு கன்சல்டண்ட்டாக உள்ளே வந்திருந்தாங்க. நீங்கள் எல்லாம் அது தெரியும்னு நினைக்கிறேன் அவங்கள. அவங்க கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டை அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த விசில் சின்னத்தை நான் தான் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்னத்தை நான் சொல்லியிருந்தேன். என் பேச்சை கேட்டு தான் அவர் இந்த சின்னத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் இப்படி சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இதே தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் என்னோடய தாட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இந்த விஜய் இந்த சின்னத்தை எடுத்திருக்காருல, இப்போது இது விஜய்க்கு ப்ளஸ்ஸா இல்லை மைனஸா அப்படிங்கிற உங்களோட தாட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பேசினதில் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துச்சுன்னா அது என்னங்கிறது கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. உங்களை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்க்குறவங்க நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்தி வச்சிங்கன்னா நான் டே டு டே அப்டேட் என்னென்ன வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேனோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோலாம் நான் மீட் பண்ணுறேன்.